சோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான கருத்துக்களையும் தகவல்களையும் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது நல்லா கேட்டுக்கங்க. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரகங்களும் இத்தனை டிகிரி பாகை வாங்கியிருக்கும். 90 டிகிரி, 45 டிகிரி, இந்த மாதிரி எல்லா கிரகமே 9 கிரகமே அந்த எத்தனை டிகிரி ஒவ்வொரு கிரகங்களும் அந்த பாகை வாங்கி இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் பலன்கள் உறுதியாக வரும். சுப கிரகங்கள் அதிகமான டிகிரி கோணங்கள் நிறையா வாங்கியிருந்தால் நல்ல பலன்கள் வரும். பாவ கிரகங்கள் அதிகமான டிகிரி கோணங்கள் வாங்கியிருந்தால் அந்த மாதிரி அசுப பலன்கள் வரும். அப்போ ஜாதகத்தில் பிறக்கும்போதே நமக்கு சூரியன் முதல் செவ்வாய் வரை எந்தெந்த கிரகங்கள் எத்தனை டிகிரி கோணங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அதுதான். கோட்சார பலன்கள் மட்டும் எல்லோருக்கும் எல்லா விதமான முழு பலனையும் தந்து விடாது. ஒரு சிலர் பிறக்கும்போது ரெட்டை குழந்தை 2 பிறக்குது அப்படின்னா, ஒரு குழந்தைய வெளியே எடுத்தோடனே பார்த்தோம்னா அதுக்கு ராசி நட்சத்திரம் லக்னம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அந்த வெளியே எடுத்து அடுத்த குழந்தை வெளியே எடுக்கிறதுக்கு அந்த இடைப்பட்ட நேரங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். அந்த நேரங்களில் 9 கிரகங்களும் டிகிரி கோணங்கள் மாறுபடும். அதனால தான் ரெட்டை குழந்தை பிறந்தாலுமே ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் இருக்கார், இன்னொருத்தர் இன்னொரு ஃபீல்டில் இருக்கார். முகம் மட்டும்தான் ஒன்றா இருக்கும், ஆனால் கேரக்டர் வைஸ் எல்லாம் மாறுபடுது. அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கிரகங்கள் வாங்கிய டிகிரி, எத்தனை டிகிரி ஒவ்வொரு கிரகங்கள் வாங்கியிருக்குங்கிறத அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். எத்தனாம் பாதம், அம்சத்தில் எத்தனாம் பாதம், ஜாதகங்கிறது பெரிய ஆராய்ச்சி. ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்குனா உண்மையிலே 1.5 மணி நேரம் வரும். அக்யூரேட்டாக பார்க்குறதுனா சும்மா கிடையாது. அந்த 1.5 மணி நேரத்தில் 9 கிரகங்கள் அந்த டிகிரி கோணத்தை பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட 35 நிமிஷம் வரும். அக்யூரேட்டாக பார்த்து அந்த டிகிரி கோணங்கள் ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா அப்படிங்கிறத கணக்கு பண்ணி தான் திசையை கணக்கு பண்ணணும். சும்மா மேலோட்டமாக 4ஆம் இடம் 5ஆம் இடம் 5ல் இது இருந்தால் அது அப்படிங்கிறது 100க்கு 100 பலனை கொடுக்காது. ஜாதகம் ஒரு பெரிய கடல். அதில் மூங்கி முத்தெடுக்கிறது எடுத்துக்கிட்டே இருக்கலாம். முழுமையான பலன் தெரியணும் அப்படின்னா ஜாதக நோட்டை பார்த்தா தான் தெரியுமே தவிர பார்க்காமல் தெரியாது. ஒருத்தருக்கு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர திசை 40 வயசில் ஆரம்பிச்சிருக்கும். ஜாதகம் போய் பார்த்துருப்பாங்க, 60 வயசு இருக்குது யோகன்னு இருப்பான், சூப்பராக இருக்கும். சுய புத்தி முடிஞ்சோடனே அருமையாக இருக்குங்க சுக்கிரன் அப்படின்னு. ஆனால் அவர் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கஷ்டங்கள் படக்கூடாதோ அந்த திசையில் பட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ என்ன காரணம்? சுக்கிரன் வாங்கிய டிகிரி கோணம் எத்தனை? சுக்கிரன் ஒரு முழு சுபகரகம், அது வாங்கிய டிகிரி கோணம் எத்தனை? சுக்கிரனுடன் பாவர் பார்வை உள்ளதா, சுபர் பார்வை உள்ளதா? அப்படி சுபர் பார்வையும் பாவர் பார்வையும் இருந்துச்சு அப்படின்னா என்ன டிகிரி கோணங்களில் அவங்க பார்க்குறாங்க, இதுதாங்க விஷயம். இப்போ சுக்கிரன் சுபகரகம், அது டிகிரி கோணங்கள் கம்மியாக இருக்குது, இத்தனை பாகையில் இருக்குன்னா பாவகரகம் ஒன்று பார்க்குது, அது 90 டிகிரியிலேருந்து பார்க்குது அப்படின்னா மைனஸ் ஆகும். நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ மேலோட்டமாக நம்ம எல்லாமே சொல்லிட முடியாது. ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிற அப்படின்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே எல்லாம் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி தான் ஜாதகமும். அந்த அஸ்திவாரம் தான் டிகிரி கோணம். நல்லா புரிஞ்சுக்கங்க நேயர்களே. யார் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜாதகம் என்பது உண்மைதான். நிறைய பேர் நான் ஜாதகம் பார்த்தேன், இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடிய அமைப்புகளே எத்தனை டிகிரி ஒவ்வொரு கிரகம் இருக்குது, அவருக்கு என்ன திசை நடக்குது, அந்த திசை எத்தனை டிகிரியில் நடக்குது, அந்த திசை சுபரா பாவரா
எல்லாம் பார்த்து கரெக்டாக அக்யூரேட் பண்ணும்போது தான் அவருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கின்றது. அதான் சொல்கிறேன், ஒரு ஜாதகம் பார்க்க 1.5 மணி நேரம். அப்போ நம்ம பிறக்கும்போதே கிரகங்கள் சரியில்லாமல் டிகிரி கோணங்கள் வாங்கியிருக்கு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா சுமாராக தான் இருக்கும். நாம் உண்மை கருத்துக்களை விதைக்கும் பொழுது அது வர லேட்டானாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லோரும் மனமகிழ்ச்சி தரதாக இருக்கும். அந்த மனமகிழ்ச்சி தான் வேணும். அதனால் யார் ஜாதகம் பொய் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்க நினைவுகள் வேணால் சில நேரங்களில் பொய்யாக இருக்கலாம். என்றைக்குமே ஜாதகம் பார்ப்பது, அதை தீவிரமாக ஆராய்ச்சி செய்து தான் பலன் சொல்ல வேண்டுமே தவிர, டிகிரி கோணங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்ல வேண்டுமே தவிர, வெறும் மேலோட்டமாக சொல்லிட்டோம்னா தான் அவங்களுக்கு பலன்கள் வருவது தடைபடுகிறேன். அது ஒரு ஆராய்ச்சி தான் ஜாதகம். நான்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ஜாதகத்துக்கு மேலே பார்க்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே பார்க்க முடியாது. ஒரு ஜாதகத்துக்கே 1.5 மணி நேரம், 2 ஜாதகம்னா 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்துலேயே நமக்கு மென்டல் ஒர்க்கு நிறைய ஆயிரும். அதை பார்க்கும் பொழுது வெத்தலை பாக்கு வாங்கி தரையில் உட்காந்து தான் நான் பார்ப்பேன். தரையில் உட்காந்து வடக்கு திசை நோக்கி நல்ல ஓரை, குரு ஓரை, புதன் ஓரை, இந்த 2 ஓரையில் தான் மெயினாக நான் பார்ப்பேன். சுக்கிர ஓரையில் அது வேறு, அது ஜோதிடத்துக்கு அதிபதி கிடையாது. அந்த குரு ஓரையிலையும் புதன் ஓரையிலையும் பார்க்கும்போது தான் டிகிரி தன்மைகள், டிகிரி கோணங்கள் எத்தனை ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்குங்கிறத கரெக்டாக எடுக்க முடியும். நான் உங்களுக்கு இந்த விளக்கங்கள்லாம் ஏன் கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த தசை ஓடுதுங்க, இப்படி வருதுங்க, சூப்பராக இருக்குங்க அப்படின்னோம்னா அவருக்கு என்னங்க இது சூப்பராக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னா இதான் காரணம். என்ன டிகிரி கோணம், ஏன்னா அந்த டிகிரி கோணத்தை பார்க்கறதுக்கே 35 நிமிஷம் வரும். அந்த குரு உரையில் வியாழக்கிழமை மதியம் 1 to 2 குரு உரை, நைட்டு 8 to 9 குரு உரை, வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு புதன் உரை ஆரம்பிச்சிடும். 10 to 12 உத்தரத்தில் வரும். அதாவது கௌரி பஞ்சாங்கப்படி உத்தரம், அமிர்தம், சித்தம் 3 வரும். அந்த நேரங்களில் பார்த்தா தான் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க முன்னாடியே ஒரு பெரிய காரியங்கள் திட்டமிடுறாங்க அப்படின்னா பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தப்பிச்சிருவாங்க. அதனால் நேயர்கள் அனைவரும் இதை புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன யோக பலன்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதா, அந்த யோக கிரகங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எத்தனை டிகிரி கோணங்களில் அது வேலை செய்துங்கிறத உங்களுக்கு நான் அக்யூரேட்டாக பார்த்து தருகிறேன். மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களோ, ஜாதகம் பார்த்து எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அமைப்பு, அந்த எண்ணங்கள் உடையவர்கள் என்னுடைய செல்ஃபோன் எண்ணுக்கு அழையுங்கள். உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கின்றேன். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.